திருச்சியில் தவறான சிகிச்சையால் செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்ததை அடுத்து சக மாணவிகளும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவரின் தவறான சிகிச்சையும் மயக்க மருந்து அதிக அளவு அளிக்கப்பட்டதால் தான் அந்த மாணவி உயிரிழந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர்களிடம் அமைச்சர் ரமேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறுவை சிகிச்சை மேற்கொண்டது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது என கல்லூரி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஹெல்த் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின்படியும் சென்னையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒருவேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிருக்க அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டு பண்ணியிருக்காங்க. சார், நான் என்னுடைய நம்பரே கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக 2 மாணவர்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட டேரெக்டாக என்னுடைய பர்சனல் நம்பரை கொடுத்துருக்கேன். எதனாலும் கூப்பிட சொல்லியிருக்கேன். அந்த மாணவர்களோட எஜுகேஷனுக்கு எந்த விதமான பாதகமும் யாராலும் ஏற்படாதுன்ற வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாமே செய்வோம்.